ரயில்களை பராமரிப்பதில் ரயில்வே துறை சிறப்பாக செயல்படவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. முகம் சுளிக்கும் நிலையிலேயே ரயில் பயணம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பராமரிப்பில் தொடர்ந்து அலட்சிய போக்கையே ரயில்வே துறை காட்டுகிறது என்றும் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். ரயில் பெட்டிகளை முறையாக பராமரிக்க அறிவுறுத்துங்கள் என ஒன்றிய அரசு வழக்கறிஞருக்கு தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரை சேர்ந்த சுந்தர விமலநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தங்களது அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஓடும் ரயில்களில் ஓட்டை உடைசல்களுடன் பெட்டிகள் காணப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, ரயில்வே துறை மற்றும் ரயில்கள் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்தது என்ன விவரங்கள்? நிச்சயமாக தஞ்சாவூரை சேர்ந்த சுந்தர விமலநாதன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது, அதாவது ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயிலில் இலவசமாக பயணிப்பதற்கான பயண அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயண அட்டையை பரிசோதனை செய்வதற்கான ஆன்லைன் முறையில் பரிசோதனை செய்வதற்கு டெல்லி, கல்கத்தா, மும்பை, சென்னை போன்ற மாநகரங்களில் அந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மதுரை, சேலம், திருச்சி, நெல்லை போன்ற மாவட்டங்களில் இந்த வசதிகள் செய்யாததால் மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இந்த வசதியை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டு வர வேண்டும் என உத்தரவிட கோரிதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் GR சுவாமிநாதன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் ரயில்வே சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அதாவது குறிப்பாக தமிழகத்தில் பயணிக்கக்கூடிய ரயில்களில் போதிய பயணிகளுக்கான பாதுகாப்பு வசதிகள் மற்றும் தூய்மையாக பராமரிக்கக்கூடிய வசதிகளில் முகம் சுளிக்கக்கூடிய சூழலே உள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் புதிதாக கொண்டு வரக்கூடிய ரயில் பெட்டிகள் அனைத்தும் வட மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டவையாகவும் அது அதிகமாக ஓட்டை ஒடிசலுடன் இருக்கக்கூடியதாகவும் கருத்துக்களை தெரிவித்தனர். அதற்கு ரயில்வே தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது நவீன பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்துதான் நீதிபதி ஒழுங்காக ரயில்வே துறையை பராமரிப்பதற்காக உங்களது துறையிடம் அறிவுறுத்துங்கள் செய்ய என்ற கூடிய நீதிபதிகள் இது சம்பந்தமான பதில் மனுவும் தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு விசாரணை தற்போது ஒத்தி வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.